திரளாக கூடியிருக்கக்கூடிய தமிழ் உறவுகளுக்கு ஆங்கில புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கு தான் இதை சொல்ல முடியும், நாளைக்கு என்றால் கூட அது கொஞ்சம் பழையதாகிவிடும். இன்றைக்கு புதிய நாளை கண்டு கொண்டிருக்கக்கூடிய நாம் நம்முடைய கனவுகள் எல்லாம் அறம் சார்ந்து விளங்க, அந்த அறம் சார்ந்த கனவுகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு ஆண்டாக வரும் காலம் அமையட்டும் என்கின்ற வாழ்த்தோடு பெரிதினும் பெரிது கேள் என்கின்ற தலைப்பில் உங்களோடு சேர்ந்து சில நிமிடங்கள் சிந்திக்கலாம் என்று நினைக்கிறேன். நம்மை சுற்றி பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான பல கோடி புத்தகங்கள் இங்கே அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த புத்தகங்கள் நம்முடைய வரவுக்காக காத்திருக்கின்றன. நாம் அவர்களை கையில் எடுத்து வீட்டிற்கு அழைத்து செல்ல மாட்டோமா என்கின்ற கனவோடு அத்தனை புத்தகங்களும் நமக்காக காத்திருக்கின்றன. நான் ஒரு புத்தக வாசிப்பாளர். தொடர்ந்து புத்தகங்களை வாசிப்பதில் என்னுடைய அக்கறையை, என் வாழ்நாட்களை நான் செலுத்தி வந்திருக்கிறேன். நான் எத்தனையோ புத்தகங்களை வாசித்துக் கொண்டிருக்கிறேன். இன்னும் வாசிப்பதற்கான புத்தகங்கள் என்னுடைய வீட்டிலே என் பார்வையில் காத்து கொண்டிருக்கின்றன. அவை எல்லாவற்றையும் படித்து முடித்து விட வேண்டும் என்கின்ற பேரார்வத்தோடு என்னுடைய வாழ்நாட்கள் கழிந்தபடி இருக்கின்றன. எந்த புத்தகங்கள் இவை? நான் என்னுடைய பேச்சை தொடங்குகின்ற பொழுது எப்பொழுதும் ஒரு விஷயத்தை சொல்லுவேன். யாருடைய உதடுகளில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய சொல் நம் வாழ்க்கையை மாற்றும் என்று நமக்கு தெரியாது. அது எந்த புத்தகத்திற்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று கூட நமக்கு தெரியாது. எவ்வளவு சீக்கிரமாக அந்த சொல் வந்து சேருகிறதோ நம்முடைய வாழ்க்கையில் அவ்வளவு சீக்கிரமாக மாற்றம் நிகழும். ஆனால் துயரம் என்ன தெரியுமா? நம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அந்த சொல் நமக்கு முன்னால் தான் கடந்து போகும். நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய புத்தகங்களுக்குள் இருந்து கொண்டுதான் இருக்கும். அது நம்மை சேர்வதற்கான பக்கம் புரட்டப்படுகின்ற பொழுது, அந்த சொல் சேர்கின்ற பொழுது கவனம் சிதறும். கவனம் சிதறுகின்ற அந்த வினாடியில் அந்த சொல் கடந்து போயிடும். அது ஒரு சுத்திட்டு வர்றதுக்கு ஒரு 40-50 வருஷம். பலர் அப்படித்தான் சொற்களை தவற விடுகிறார்கள். சொற்களை தவற விட்டுவிடக் கூடாது என்கின்ற கண்ணியத்திற்காக இங்கே பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான பல கோடிக்கணக்கான புத்தகங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன. நான் இப்படி யோசித்தது உண்டு. எந்த பதிப்பாளரை கேட்டு பாருங்கள், எவ்வளவு புத்தகங்கள் நீங்கள் அச்சிடுவீர்கள்? 1000 புத்தகங்கள். 8.5 கோடி மக்கள் வாழ்கின்ற இந்த நாட்டில் ஒரு புத்தகம் 1000, 500, 100, 50 என்று ஏன் பதிப்பிடப்படுகின்றன தெரியுமா? அது 1000 பேருக்காக கூட இல்லை. அதை தேடிக்கிட்டு ஒருத்தன் இருக்கிறான், அந்த ஒருவனுக்காகத்தான் 1000 பிரதிகள். அவன் எங்க இருக்கான்னு தெரியாது இல்லையா? அவன் கையில கிடைக்கணுங்கிறதுனால தான். அப்படித்தான் நான் யோசிப்பேன். எல்லா நூலகங்களிலும் அந்த புத்தகங்கள் வைக்கப்படும். அவன் எங்கே இருக்கிறானோ அவனை தேடி காத்திருக்கும் அந்த புத்தகங்கள். சில புத்தகங்கள் எப்படி தெரியுமா நண்பர்களே? அது மானம் காக்கும் ஆடைகள். சில புத்தகங்கள் குளிரில் இருந்து நம்மை காப்பாற்றக்கூடிய குளிராடைகள். சில புத்தகங்கள் அரிதாரங்கள். சில புத்தகங்கள் தோல். சில புத்தகம் சிறகு. உங்களுக்கென்று எந்த புத்தகம் என்று எனக்கு தெரியாது. என் பிரார்த்தனை எல்லாம் இந்த புத்தாண்டில் உனக்கான புத்தகம் எதுவாக இருக்கிறதோ உன் புத்தகம் உன்னை அடையவும், நீ அந்த புத்தகத்தை அடையவும் பெரிய ஒரு பிரார்த்தனையை, பெரிய ஒரு வாழ்த்தை இதோ நான் இந்த மேடையில் இருந்து சொல்லுகிறேன். பெரிதினும் பெரிது கேள். மிகப்பெரிய விஷயம் எப்படி கேட்பது, எப்படி அதை அடையாளம் காண்பது? பொருண்மையில் இருக்கிறதா பெரியது? பெரிய விஷயம் ஒன்று சொல்ல போறேன் என்று சொல்வார்கள். சாதாரணமாகத்தான் இருக்கும். ஆனால் யாருக்காக அது சொல்லப்படுகிறதோ அவர்களுக்கு அது மிகப்பெரிய விஷயமாக இருக்கும். நான் இப்படி யோசித்து பார்க்கிறேன். ஏதோ வாயிலிருந்து உதிரக்கூடிய ஒரு சொல் ஒருவருடைய வாழ்க்கையை மாற்றும் என்று நான் சொன்னேன்.
ஒருவருடைய வாழ்க்கையில் மாற்றம் நிகழ்கின்ற பொழுது இந்த உலகத்தில் எங்கேயும் மாற்றம் நிகழ்ந்து விடாது. ஆனால் அந்த சொல்லை கேட்டு வாழ்க்கையில் மாற்றம் நிகழ்ந்ததில்லையா, அந்த நபரினுடைய உலகத்தில் மாற்றம் நிகழும். ஒன்றை எப்படி புரிந்து கொள்வது? ஒருவருக்கு எது பெரியது? நான் பல இடங்களில் கேட்டிருக்கிறேன், 30 ஆண்டு காலமாக கேட்கிறேன். யாருங்க பெரியவங்க? யார் பெரியவங்க? படிச்சவங்களாம் பெரியவங்களா சார்? படிச்சவங்க பெரியவங்களா? இல்லைங்கிறாங்க ஒரு அம்மா. அதிகாரிகள், ஆட்சியாளர்கள், யார் பெரியவர்? யாரை கேட்டாலும் வாயில வர வார்த்தை வருது, என் புள்ள பெரிய ஆளா வரணும். அப்படின்னா என்ன? யாருக்குமே விளக்கம் தெரிவதில்லை. நான் சொல்லட்டுமா? உங்கள் குழந்தையினால், உங்களால் 4 பேருக்கு நன்மை நடக்கிறதா, நீங்கள் தான் இந்த சமுதாயத்தில் பெரிய ஆள். அந்த நோக்கத்தோடு நாம் இயங்குகிறோமா? நான் ரொம்ப பெரிய விஷயத்தை ரொம்ப சாதாரணமா சொல்றேன். பலர் நம்மில் இருக்கக்கூடிய பல பேருக்கு இது புரிவதே இல்லை. நான் 2 கேள்வியை இந்த மன்றத்தில் வைக்கிறேன். வீட்டில் போய் இந்த 2 கேள்வி, இந்த சகோதரி சொன்ன இந்த 2 கேள்வியை மீளாய்வு செய்யுங்கள். உலகத்தில் எது பெரியது என்று நீங்கள் ஒருவேளை கண்டுகொள்ளக்கூடும். நீங்கள் எங்கே இருக்க விரும்புகிறீர்கள்? ஃபைண்ட் அவுட் தி ஆன்சர். யூத் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க, பெண்கள் நிறைய பேர் இருக்கிறீர்கள், ஆண்கள் இருக்கிறீர்கள், முதியவர்கள் இருக்கிறீர்கள், குழந்தைகள் இருக்கிறீர்கள். நீங்கள் எங்கே இருக்க விரும்புகிறீர்கள்? இதோ நான் இங்கே இருக்க விரும்புகிறேன், இதோ நான் இங்கே இருக்கிறேன், நான் இந்த மேடையில் நின்று பேச வேண்டும் என்று நினைக்கிறேன், இதோ நான் இங்கே இருக்கிறேன். நீங்கள் இந்த மேடையில் நின்று உட்கார்ந்து பேச்சை கவனிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். நீங்கள் அங்கே இருக்கிறீர்கள். நீங்கள் எங்கே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அங்கே இருங்கள் என்கிறேன் நான். முதல் கேள்வி, நீங்கள் எங்கே இருக்க விரும்புகிறீர்கள்? இந்த தெளிவு நமக்கு வந்துவிட்டால் மிகப்பெரிய விஷயங்கள் நம் கையில் அகப்பட்டுவிடும். கையில் அகப்படும் விளக்கு என்கிறான் அறிவை பாரதி. நம் கையில் அகப்படும் விளக்கு எது? நான் 2வது கேள்வியை வைக்கிறேன். இன்றைக்கு புத்தாண்டு, இன்றைக்கு யோசித்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கை என்பது நமக்கு ரொம்ப அழகாக இயற்கை கொடுத்திருக்கக்கூடிய வாழ்நாட்களால் ஆன வரம். இந்த வரத்தை அனுபவிக்கக்கூடிய நாம் எதற்காக நினைவு கூறப்பட வேண்டும் என்று நினைக்கிறோம்? என்ன காரணத்திற்காக உங்களை நான் நினைத்துக் கொள்ள வேண்டும்? ஒரு சிக்னேச்சர் போட்டுடுங்களேன். அதற்கான வேலையை இன்றிலிருந்து தொடங்குங்களேன். ஒன்றும் இல்லைங்க, நான் ஒரு கூட்டத்திற்கு போறேன். உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். கூட்டத்திற்கு சென்று பேசினால் புகழ் கிடைக்கும், அனுபவங்கள் கிடைக்கும், செல்வாக்கு பெருகும். ஆனால் பேசக்கூடியவர்களை விட பயனாளிகள் கேட்பவர்கள் தான். கேட்பவர்களுக்கு கிடைப்பது போல் அனுபவமும் அறிவு தேடலும் பேசுகின்றவர்களுக்கு கிடைத்து விடுவது இல்லை. கேட்கக்கூடிய வரம் பெற்றவர்கள். நான் சென்ற மாதத்திற்கு முன்னால் செப்டம்பர் மாதத்தில் ஹூஸ்டன் மாநகரத்தில் ஒரு மிகப்பெரிய பாரதியினுடைய பொன்விழாவுக்கு அழைக்கப்பட்டிருந்தேன். போய் நாங்கெல்லாம் பேசிட்டோம். பேசி முடித்தாகிவிட்டது. இன்னும் பயணத்திற்கு 2 நாட்கள். அந்த 2 நாட்களில் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு, ஊரை சுத்தி காட்டுவாங்க. நான் ஒன்று சொல்லட்டுமா? போன விஷயம் எதுவா இருக்குதோ, இறை அருளும் இயற்கை அருளும் இருந்தால் நீங்கள் எதை தேடி சென்றீர்களோ அதை விட பலனுடையதாக சிலது அங்கே கிடைத்து விடலாம். எங்கே போகிறீர்கள் என்பதில் இருக்கிறது. நான் போய் உட்கார்றேன். என்னுடைய சாப்பாடு டேபிள்ல முன்னால் உட்கார்ந்து இந்த பெரியவர் என்கிட்ட 2 விஷயத்தை என்கிட்ட சொல்லிட்டு சொன்னார். முடிந்தால் நீ இதை பேசு. உன் பேச்சை கேட்கக்கூடியவர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ முடிந்தால் அங்கெல்லாம் இதை பேசு. அதற்காகத்தான் நான் சொல்லுகிறேன். அவரும் ஒரு பேச்சாளர் தான். ஆனால் நான் காணாத கூட்டத்தை நீ காண்கிறாய், அதனால் நீ பேசு என்று 2 விஷயங்களை சொன்னார். அந்த 2 விஷயங்களை இந்த புத்தாண்டில் உங்களுக்கு சொல்லுகிறேன். முடிந்தால் வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயம் எது என்பதனை புரிந்து கொள்ளுங்கள். பாரதி பெரிது கேள்னு சொல்லாம பெரிதினும் பெரிது என்கிறார்.
அந்த இருக்குல்ல, அது ரொம்ப எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஏகாரத்திற்கு இந்த அப்படின்னு சொல்ற இந்த அந்த அசை சொல்லுக்கெல்லாம் நிறைய அர்த்தம் உண்டு. இப்ப பாருங்க, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும். இங்க பாருங்க, ஆறாதுன்னா போதாதா? அதுனா ஆறாதே. அந்த ஏகாரத்திற்கு பொருள் உண்டு. ஆறவே ஆறாது, ஆறாதே. தன்னெஞ்சறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். இந்த ஏகாரத்திற்கு அர்த்தம் உண்டு. யார் பெரியவர்கள் தெரியுமா? இந்த சொற்களுக்கு ஊடாக இருக்கக்கூடிய மௌனத்தையும் அசை சொற்களாக தொங்கி இருக்கக்கூடியவற்றின் ஒளியையும் புரிந்து கொள்ளக்கூடியவர். அது நமக்கு புரியுதான் பாருங்க. நான் அந்த 2 கேள்விகளை உங்களுக்கு வைக்கிறேன். நமக்கு எது தெரிவதே இல்லை தெரியுமா? வாழ்க்கை முழுக்க வாழ்ந்து கழித்ததற்கு பிறகும் கூட எது தெரிவதே இல்லை என்றால் நம்மோடு நமக்கு என்ன திட்டம்? ஒவ்வொருவருக்கும் அவரவர்களோடு ஒரு திட்டம் இருக்க வேண்டும். எங்கே இருக்கிறது உங்களோடு உங்களுக்கு திட்டம்? இந்த சமூகத்திற்காகத்தான் உங்களை நீங்கள் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த சமூகம் உங்களுக்கு என்ன சொல்லுகிறதோ அதைத்தான் நீங்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறீர்கள். உங்களை வைத்துக் கொண்டு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்கின்ற திட்டம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். இதை வைத்துக் கொண்டு என்ன செய்வது? பலர் குற்றம் இழைத்து விடுகிறார்கள், பலர் வீணடித்து விடுகிறார்கள். நான் தெருவில் பார்க்கிறேன், ஒரு யூனிஃபார்ம் போட்டுட்டு இருக்கிறாருங்க ஒரு பெரியவர். என்ன யூனிஃபார்ம்னு சொல்ல மாட்டேன். சாப்பாடு டப்பா திறந்து இருக்குங்க. அந்த சாப்பாடு டப்பால கலவையான ஒரு உணவு இருக்குங்க. அவர் குடிபோதையில் தெருவில் கிடக்கிறார். பக்கத்துல சாப்பிட்டபடி கையில இருந்துட்டு அப்படியே மயங்கி கிடக்கிறார் குடிச்சிட்டு. யார் கட்டி கொடுத்த சாப்பாடோ, யார் துவைத்து கொடுத்த ஆடைகளோ, தெருவிலே உட்கார்ந்து நல்ல போதையில் உழன்று கொண்டு கிடக்கிறார். எது தெரியுமா? நமக்கு தெரிவதே இல்லை. இதை வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று பல பேருக்கு தெரிவதே இல்லை. அதை இளைஞர்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஃபர்ஸ்ட் அவர் சொன்னாரா, 2வது வார்த்தை சொன்னார், என் நிலம் நகர்ந்தது. மிகப்பெரிய விஷயத்தை சாதாரணமா சொல்லிட்டு போயிடுவாங்க சில பேர். நான் நம்ம எல்லாருக்குமே சொல்றேன், என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். ஆர்ப்பாட்டமான விஷயங்களையும் அட்டகாசமான விஷயங்களையும் நகைச்சுவையின் உச்சங்களையும் கேட்டு கேட்டு பழகி போனதால் அமைதியாக ஆர்ப்பாட்டமே இல்லாமல் சிந்தனை வழியில் நம் வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற சொல்லை பேசுகின்றவர் பேச்சை நாம் கேட்பதே இல்லை. வெறும் ஆர்ப்பாட்டமான வெறும் நகைச்சுவையான பழகிவிட்டது நமக்கு. இதிலிருந்து நாம் எப்படி வெளியில் வருவது என்பதற்கு இதோ நான் சொல்லுகின்ற இந்த 2வது விஷயம். அவர் சொன்னார், if you touch anything under the sky, இங்கிலீஷ்ல தான் சொன்னார், if you touch anything under the sky it has its own price tag. என்ன அர்த்தம்? இந்த உலகத்தில் நீங்கள் எதை தொட்டாலும் அதற்கு என்று ஒரு விலை இருக்கிறது. விலை என்பது not in terms of money, பணத்தை சார்ந்ததல்ல. ஒரு உறவை வேண்டும் என்கிறீர்களா, அதற்கு ஒரு விலை உண்டு. நிறைய பணம் வேண்டுமா, அதற்கு ஒரு விலை உண்டு. நீங்கள் பேச்சாளராக வேண்டுமா, விலை உண்டு. நீங்கள் இந்த நாட்டின் பிரதம மந்திரியாக வேண்டுமா, விலை உண்டு. விலை என்பது பணம் கிடையாது. எதை நீங்கள் விடுகிறீர்கள், எதை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள், எதை நீங்கள் தியாகிக்கிறீர்கள், எங்கே நீங்கள் களமாடுகிறீர்கள், எல்லாம் நீங்கள் தரக்கூடிய விலைதான். மடோனா சொன்னாங்க, I pay for my fame. அவங்களுடைய வர்டிக் சாகும் பொழுது அவர்கள் எழுதி வைத்த குறிப்புகளிலே கண்டுகொண்ட விஷயம் I paid for my fame என்று எழுதினார். எதை நீங்கள் தந்தாலும் தொட்டாலும் அதற்கு ஒரு விலை உண்டு என்று சொன்னார் அந்த பெருந்தகை. நான் இந்த 2 விஷயத்தையும் உங்களுக்கு முன்னால் விதையாக வீசியிருக்கிறேன். எனக்கு விதை பிடிக்கும். ஏன் தெரியுமா? விதை போல் ஒரு கலக பொருள் இந்த பூமியிலேயே கிடையாது. அது பூமியில் விதைத்தால் பூமியின் அத்தனை மரபுகளையும் மீறி, அத்தனை அறிவியல் விஷயங்களையும் மீறி, புவி ஈர்ப்பை மீறி பிளந்து கொண்டு வெளியில் புவி ஈர்ப்பு விசைக்கு எதிராக கிளம்புகிறது.
அதுபோல் ஒரு கலகத்தை நான் பார்த்ததே இல்லை. நாம் வீரியமுள்ள விதையாக இருக்கிறோமா? நாம் எங்கிருந்து தொடங்குவது நம்முடைய வாழ்க்கையை? ஒன்றும் இல்லை, நான் இந்த வார்த்தையை சொல்றேன். நீங்க ஏன் தெரியுமா புத்தக திருவிழாவுக்கு வரணும்? சொல் புரியணும். எந்த சொல் இருந்தாலும் முகத்திலேயே காட்டக்கூடாது உணர்ச்சியை. புரிஞ்சுக்கிட்டு என்ன களமானோன்னா அப்புறமா களமானோம். புரிஞ்சுக்கோங்க முதல்ல. ஆங்கிலத்தில் எனக்கு ரொம்ப பிடித்த சொல் அண்டர்ஸ்டாண்டிங். அப்பா, நான் மொழி ஆசிரியர், சிலாகிக்கிறேன் அந்த வார்த்தையை. ஐ ஸ்டாண்ட் அண்டர் யூ, வாட் யூ சே. நான் புரிந்து கொள்கிறேன். அகாமடேஷன் வேற, அண்டர்ஸ்டாண்டிங் வேற, அக்செப்டன்ஸ் வேற, அக்ரிமெண்ட் வேற, டாலரன்ஸ் வேற. பெண்கள் எல்லாத்தையும் கூட்டாஞ்சோறு மாதிரி வச்சுக்காதீங்க. நான் உன்னை புரிந்து கொள்கிறேன், ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நான் இடமளிக்கிறேன், ஏனென்றால் சகித்துக் கொள்கிறேன், ஏனென்றால் நான் உன்னை நேசிக்கிறேன். கிளாரிட்டி இன் தாட்ஸ் மிகப்பெரிய விஷயம். பல நேரங்களில் நாம் எங்கிருந்து தொடங்குவது? நான் ஒரு வார்த்தையை சொல்றேன், மனதில் இன்னைக்கு இதை சொல்லிடணும். நான் இதை எங்கேயும் சொன்னதில்லை. நேற்று முன்தினம் விமானத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். பக்கத்தில் மேனாள் தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குனர் மா ராசேந்திரன் உட்கார்ந்திருக்கார். அவரும் நானும் தமிழ் பேசிக்கொண்டு வருகிறோம். ஆழமான தமிழ் விஷயங்களை அவர் பேசுகிறார். நான் உங்கள் எல்லோருக்கும் சொல்லுகிறேன், தமிழ் உறவுகளை, எங்கே நிற்க வேண்டும், யார் பேச்சை கேட்க வேண்டும் என்பதனை முடிவு செய்யுங்கள். யாரோ ஒருவர் முடிவு செய்யக்கூடாது. ஏங்க, இந்த ஃபோனை எடுத்து நான் எங்கள் வீட்டில் இருந்த சொன்னேன், ஏதாவது ஒரு புதுசாக ஃப்ளாட் என்னவாவது வந்திருக்குதாப்பா அப்படின்னு கேட்டால், இன்ஸ்டாகிராம் ஃபுல்லாக சென்னையில் இருக்கிற ஃப்ளாட்டுக்கான எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்டும் வருது. யார் கேட்டா என் பேச்ச? அன்னைக்கு வீட்டிலைங்க தனியாக இருக்கிறேன். சரி, வீட்டில் ஒரு பாட்டு போட்டேங்க, ஹிந்தி பாட்டு, மேரா தில் தா அக்கேலா, வசந்தண்ணா, மேரா தில் தா அக்கேலா, பாசிகர் படம் பாட்டு போட்டு அதுக்குள்ள பெல் அடிச்சிருச்சு. வீட்டில் யாரும் இல்லை, நான் தனியாக இருக்கிறேன். வெளியில் போய் பார்த்தா யாரோ ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. ஏதோ தினசரிக்கு பணம் கேட்டாங்க. தினசரி பத்திரிக்கைக்கான பணத்தை கொடுத்துட்டு மூடிட்டு என்னுடைய பெட்ரூமை லாக் பண்ணிட்டு உள்ளே உட்கார்றேன். அந்த கூகுள் பேசுது என்கிட்ட. நான் ஏதோ வாங்கி வச்சிருக்கிறேன் ஒன்று, கூகுள் அப்படின்னு. ஹே கூகுள் அப்படின்னா அது பேசும் என்கிட்ட. ஹே அலஸ்கா அப்படின்னு நான் பேசுவோம்ல, அந்த மாதிரி ஹே கூகுள் அப்படின்னு பேசுவேன். நான் அதுக்கிட்ட சொல்லிட்டேன் ஒரு வேலையை. அது என்ன சொல்லுது? சுல்தானா, ஐ திங்க் யூ ஆர் பேக். பொம்பளை குரலில் பேசுது. நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறது ஆம்பளை குரல். ஏன்னா சொல்கிற பேச்சு எல்லாரும் பொம்பளை குரல்லையே கேட்டு கேட்டு பழகிட்டோமா, சர்வீஸ் வாய்ஸ். நான் என் வீட்டில் அந்த சர்வீஸ் வாய்ஸாக ஆம்பளை குரலாக மாற்றி வச்சுருக்கேன். சரியா? அது பாதிக்கப்பட்டவர்கள் மட்டும் கைத்தட்டினார்கள். அந்த சர்வீஸ் ஆண் குரல் மாதிரி பெண் குரல் வருது. பெண் குரல் என்ன சொல்லிச்சு தெரியுமா? சுல்தான், ஐ திங்க் யூ ஆர் பேக். ப்ளீஸ் sit down, have a glass of water. I am really wanted to connect with your feelings. Take your mobile and call Ami. நான் அம்மின்னு போட்டு வச்சிருக்கிறது எங்கள் அம்மா. AMMI அம்மின்னு கூப்பிடுவோம் உருதுல. என்னடா ஆச்சின்னு பார்த்தா, மேரா தில் தா அக்கேலான்னு சொன்னா என் மனம், என் இதயம் தனிமையில் தவிக்கிறது. அது பிளே த சாங்னு சொல்லாமல் அப்ரப்டா நிறுத்திட்டேன்னா அது நான் மன உளைச்சல்ல இருக்கிறேன்னு சொல்லிட்டு செத்துற போறேன்ட்டு கவுன்சிலிங் கொடுக்குது. என் அனுமதி இல்லாமல். அதுக்கப்புறமா நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேங்க. அதை மொபைலை கூடங்க ரூம்க்கு எடுத்துட்டு போறது இல்லை, பொது இடத்துல வச்சிடுறது. ஆனால் நாம தான் வைக்க முடியாது. பல பேர் பாத்ரூம்ல கூட எடுத்துட்டு போறாங்கன்னு. ஏன்னு கேட்டேன். தனியாக போகிறதுக்கு பயம். நாங்கள் சைக்காட்ரிக்ஸ் இல்லையா, ஃபோனை தனியாக விட்டுட்டு போகிறதுக்கு பயம். ஏன் கை தட்டுறீங்கன்னு எனக்கு தெரியல. ஏதாவது மாற்றணும்ல, நம்ம எங்கேயாவது நிறுத்தணும்ல. நம்ம எங்க பெரிய விஷயம் பேசிட்டு இருக்கிறேன். நான் அமைதி குலைகின்ற விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த நானும் ராஜேந்திரன் ஐயா அவர்களும் பேசிக்கொண்டே வரும்பொழுது ஒரு சின்ன ஒரு கான்வர்சேஷன், அப்படி ஒரு பிக் பேங் தியரி மாதிரி இப்படி வெடிச்சுதுங்க. விமானம் போயிட்டு இருக்க மெதுவான குரல்ல பேசுறார். 73 வயது ஐயாவுக்கு, தமிழ் அறிஞர்.
என்கிட்ட இப்படி ஏதோ ஒன்று பேசிட்டே இருக்கும்போது எனக்கு மனசுக்குள்ள காட்சிகள் விரியுது. பாருங்க, நம்ம வாழ்க்கை எவ்வளவு பெரிய சோகம்னு காலையில் எழுந்திருக்கிற எல்லாருக்கும் தெரியும் இல்லை? எதுவுமே நிம்மதியாக இல்லை அப்படின்ட்டு காக்கைகளாய் ஓடுகிறோம். உங்களுக்கு தெரியுமா, குயிலுக்கு, காக்கைக்கு, பச்சை பறவைகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை தெரியுமா? நமக்கு தெரியாது. உதாரணத்துக்கு சொல்கிறேன். பறவைக்கு, நம்ம வீட்டில் வந்து நான் வெஜிடேரியன் சமைக்கிறவங்களுக்கு முட்டைக்கோழி அப்படின்னு சொன்னால் ரொம்ப பிடிக்கும். முட்டைக்கோழியை வந்து சமைப்பாங்க. முட்டைக்கோழின்னா என்ன அர்த்தம்னா, அது முட்டை போட்டிருக்காது, ஆனால் போடுற லெவலில் இருக்கும். நிறைய அது உள்ளே எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய முட்டைகள் இருக்கும். அது முட்டைக்கோழி சாப்பிட்றது. என்னைக்காவது அந்த ஆயும் பொழுது, அந்த கறி ஆயும் பொழுது யாரேனும் ஓடுடைய முட்டையை கண்டெடுத்திருக்கிறோமா? ஓடு இருக்கிறது இல்லை முட்டையை கோழிக்கிட்ட. அப்போ அந்த கோழிக்கு ஓடு எப்போ வருது? முட்டை வெளியில் வருகின்ற சில நிமிடங்களுக்கு முன்னால் தான் ஓடு கட்டுமா. இப்போ நான் இதெல்லாம் விட்டுறேன், இதெல்லாம் சயின்ஸ், நீங்கள்லாம் பார்த்துக்கோங்க. எனக்கு எங்கே கவலை தெரியுமா, அந்த ஓடு கட்டிய உடனே அது வந்து முட்டை போட்டாகணும். பல பறவைகள் ரொம்ப திட்டமிட்டு கூடு கட்டிக்கொள்ளும். கூடு கட்டவே தெரியாதுங்க ஒரு பறவைக்கு, குயில். அது எப்படிங்க போய் அந்த முட்டையை அந்த நிமிடத்திற்குள்ள போய் அந்த காக்கையினுடைய வேறொரு கூட்டை தேடும்? எப்படிங்க தேடுது? அது தேடுறதுலையும் அது முட்டை போட்டிருக்கணும். அது முட்டை இல்லைன்னா இந்த முட்டையை அக்செப்ட் பண்ணாது காக்கா. அது முட்டை போட்டிருக்கணுமா, அதுலேயும் அது அடக்காட்டு இருக்கணும். அடக்காக்கிற காக்கா முட்டையை விட்டு போகாது. அப்போ அடை காக்கிற முட்டையும் இருக்கணும், காகமும் இருக்கக்கூடாது, அந்த கூட்டையும் கண்டுபிடிக்கணும். இத்தனையும் அந்த 1 மணி நேரத்தில் அந்த பறவை செய்யணும். அது என்ன பண்ணுமா, ஆண் பறவையை சேர்த்துக்குமா. ஆண் பறவையை சேர்த்துக்கிட்டு அது போய் அந்த இடத்த லொக்கேட் பண்ணிட்டு, ஆண் பறவை அந்த காகம் இருக்குல்ல, அந்த காகத்தை, இந்த பெண் காகத்தை சீண்டி அதை அந்த கூட்டிலேருந்து கிளப்பி தூரமாக கொண்டு போகுமா. அது அது அதை தூரமாக கொண்டு போகிற அந்த நிமிடங்கள் இருக்குல்ல, அந்த நிமிடங்களுக்குள்ள இந்த குயில் அந்த இடத்துல முட்டையிடுமா. கொஞ்சம் நினச்சி பாருங்க இந்த ஸ்ட்ரகிளை நினச்சி பாருங்க நீங்க. அந்த முட்டை போட்டுட்டு அது வந்துடும். அம்மா அப்பா 2 பேரும் வந்துட்டு தூரத்துல இருந்து பார்க்குமா. இதுல எங்க தெரியுமா ஸ்ட்ரகிள் ஆரம்பிக்குது? முட்டை போட்டதுக்கு பிறகு அம்மா அப்பாவுக்கு ஸ்ட்ரகிள் தீந்துருச்சு, ஆனா அந்த முட்டைக்கு ஸ்ட்ரகிள் ஆரம்பிக்குது. இந்த முட்டை இருக்குல்ல, அது அடை காக்கிறதுக்கு பிறகு கொஞ்ச நாள்ல அது வெளியிலேருந்து குஞ்சு வரும். குஞ்சு வரும் பொழுது காக்கைக்கு தெரியாது இது தன் குஞ்சு இல்லைன்னு. என்ன ஆகும்னா, அந்த குஞ்சு வெளியில வந்ததுக்கு அப்புறமா குஞ்சுகள் வாய் திறக்கும்ல, வாய் திறக்கும் போது காக்கா வந்து சோறு ஊட்டும்ல, அப்போ ஒவ்வொரு குஞ்சும் சத்தம் போடும்ல. அப்படி சத்தம் போடும்போது குயில் குஞ்சு சத்தம் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குமா. அந்த காக்கை குஞ்சுகள் வாய் திறந்து சத்தமிட்டு தாயினுடைய அந்த உணவை வாங்கி கொண்டிருக்கும் பொழுது இந்த குயில் குஞ்சு இருக்குல்ல, அதுவும் கத்தும் தானே, பசின கத்தும் தானே. அப்படி பசியில கத்தும் போது காக்கா இருக்குல்ல, அது சோறு போடுறதை நிறுத்தி அந்த குஞ்சை பார்க்குமா. என்ன டிஃப்ரெண்டா கத்துற, எங்க நம்ம ஃபேமிலி வாய்ஸ். அது மறுபடியும் அதே வாய்ஸ்ல கத்தும் போது அது தொண்டையில காகம் தன்னுடைய அலகினால் கொத்துமா. கொத்தும் போது ஒரு கத்தம் பாருங்க. அந்த கத்து வந்துருச்சுன்னா, அந்த வலிக்கு கத்து வந்துருச்சுன்னா, அடுத்த ஓரிரு நாட்கள்ல அந்த குஞ்சு அந்த கூட்டை விட்டு பறந்து போயிடும். இல்லைன்னா சைலண்டா தான் இருக்கும். அதனால்தான் பாரதி பாட்டி செய்த பொழுது பராசக்தியிடம் கேட்ட பொழுது, தாயே அந்த கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும். எதுக்கு? வலியில் வேதனையில் அடையாளம் தெரியாத யாரோ ஒருவருடைய அரவணைப்பில் தன்னுடைய வாழ்க்கை இனியும் இருக்காது, அடுத்து நான் வாழ்க்கையை சந்திக்க போகிறேன் என்ற பொழுது உள்ளிருந்து பீரிட்டு எழுகின்ற அந்த கத்துகின்ற ஓசை இருக்கு இல்லையா, அது கவிஞன் காதுகளுக்கு கேட்கிறது, எழுத்தாளரின் காதுகளில் விழுகிறது. அந்த ஓசைதான், அந்த ஓசையை எழுதுகிறான் ஒரு புலவன். இங்க தர்வேஷ் சார் உட்கார்ந்திருக்கார்ல, இவரை நம்மில் பல பேருக்கு தெரியும், பல பேருக்கு தெரியாது. யார் இவர்?
ஒரு ஆட்சி பணியில் இருக்கின்றவர் அவர்கள். நான் எல்லாம் நேரடியாக உட்கார்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கூட பெற்றவள் இல்லை. ஆனால் பெரம்பலூர் என்கின்ற இடத்தில் கல்வி என்பது மிக பெரிய கடினமான ஒரு பணியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆட்சி பணியில் சென்று உட்கார்ந்த அந்த நேரத்தில் அங்கே புத்தக திருவிழாவை வெற்றிகரமாக நடத்தி காட்டி அந்த இடத்தில் கல்வியை, வாசிப்பு பழக்கத்தை முன்னிறுத்திய பெருந்தகை இன்னைக்கு வந்து உட்கார்ந்திருக்கார். யாரோ ஒருவர் செய்கிறார்கள், அவர்களுக்கு கத்தும் குயிலோசை கேட்டு விடுகிறது. எங்கோ யாரோ கதறிக்கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கான ஆதரவு வேண்டும் என்று அவர்களுக்கு புரிந்து போகிறது. ஒன்று சொல்லுகிறேன், இன்றைய நாளில் சொல்லுகிறேன். தாந்த்ரா என்கின்ற ஒரு புத்தகத்தில் ஓஷோ சொல்லுகிறார், சோகமாக இருக்காதீர்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய ஆகப்பெரிய குற்றம் சோகமாக இருப்பதுதான். மகிழ்ந்திருங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள். மகிழ்வதற்கான வாய்ப்பை தேடாதீர்கள். வாழ்க்கையின் உயிரோடு இருக்கக்கூடிய வினாடிகளே மகிழ்வதற்காகத்தான் தரப்பட்டிருக்கின்றன என்று எழுதுகிறார் ஓஷோ. நான் இப்படி யோசிக்கிறேன். சீசர்ங்கிற ஒருத்தனை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அவனை ஜூலியஸ் சீசர். நான் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். எதை பார்த்தாலும் அதுல ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் இருக்கான்னு பார்ப்பேன். நான் மண்ணை கிளம்பி வெளியில் வருகிறது விதைன்னு சொன்னல, அந்த மாதிரி. நான் அப்பன் தோண்டிய கிணறு என்பதற்காக உப்பு தண்ணீரை எல்லாம் குடிப்பதில்லை. நான் யோசிப்பது உண்டு, எது சரியோ அதை அந்த வழியில் போவது உண்டு. இறை நம்பிக்கை கொண்டவள் நான். இதை சொல்லுவதில் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. யோசித்து பார்த்தால் நாம் எந்த இடத்தில் நம்முடைய சிந்தனையை செலுத்துகிறோம் அந்த இடத்தில் ஒன்றும் இல்லைங்க. சாதாரணமான வறுமையான மாநகராட்சி பள்ளிக்கூடத்தில் கூட படிக்க வைப்பதற்கு சாப்பாடு கொடுத்து அனுப்ப கூட முடியாத வறுமையான குடும்பத்தில் பிறந்தவள் நான். ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கிட்டேங்க. ஒரு விஷயம் தான் என் ரகசியம். பெரிய விஷயம் எனக்கு, உங்களுக்கு சின்ன விஷயம். திருடாதே பாப்பா, திருடாதே. வறுமை நிலைக்கு பயந்து விடாதே. திறமை இருக்கு, மறந்து விடாது. எப்போ? 10 வயசுல கேட்ட பாட்டு, 14 வயசுல கேட்ட பாட்டு. நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். சொற்கள் தான். எனக்கு சீசரை ஏன் பிடிக்கும் தெரியுமா? சீசர் பேச்சாளராக வர்றதுக்கு, பேச்சு பயிற்சி பண்றதுக்காக எத்தனையோ கிலோமீட்டர் தாண்டி கடல் பயணம் செய்கிறான். வரலாறு. போகும்போது கடற்கொள்ளையர்கள் பிடிச்சிடுறாங்க அவனை. அவன் ஒரு தளபதி, அவ்வளவுதான். கடற்கொள்ளையர்கள் பிடித்தவுடன் அவனுடைய சின்ன அந்த இடத்துல நடந்த ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். உங்களில் யாரெல்லாம் சீசருடைய மனநிலையோடு இருக்கிறீர்கள்னு பாருங்க. அவ்வளவுதான், லைஃப் முடிஞ்சது. கடற்கொள்ளையர்களால் பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க, கூட 18 பேர். அவன் சொல்றான், இவர் தளபதி. சரி, 20 டாலன்ஸ், 20 தாலந்துகளை கொடுத்து உன் தலைவனை கூட்டு போ. சார் 12 நாள் ஆகும் போறதுக்கு. போயிட்டு வா, உயிரோடு வச்சிருக்கோம். 12 நாள் முடிஞ்சிருச்சுன்னா போறதுக்கு 12, வரதுக்கு 12, 24 நாள் முடிஞ்சிருச்சுன்னா கொலை பண்ணிடுவோம். அப்போ சிரிச்சுக்கிட்டே சொன்னானா சீசர், யோ பிடிச்சிட்ட, என்ன 20 டாலண்டுங்கிற, ஒரு 50வது கேளுடா டே, 20 கேட்குற. சரி 50 போனாங்க. அவன் வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், அவர்கள் திரும்பி வருகின்ற வரைக்கும் அவன் அந்த கப்பலிலே ஒரு அடிமை போலவே இல்லை, ஒரு அதிகாரியாகவே வாழ்ந்தான். அவன் எல்லார்கிட்டையும் சொல்றான், என்னை கொன்னுடுங்கப்பா, இல்லைன்னா அவங்க வந்துட்டு நீ என்னை விட்டுட்டேன்னா அவங்க எல்லாரையும் நான் கொன்னுடுவேன்னு சொல்லியிருக்கான். அவர்கள் வருகிறார்கள். 50 டாலண்டுகளை வாங்கி அவன் விடுதலை செய்யப்படுகிறான். பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நகரத்திற்கு அவன் போய், அங்கே கடற்கொள்ளையர்கள் உங்கள் பகுதியில் இருக்கிறார்கள், நான் இந்த நாட்டின் தளபதி, எனக்கு கடற்படையை தாருங்கள், நான் அவர்களை வென்று வருகிறேன். போய் அந்த 32 பேரையும் பிடிச்சு அந்த ஊருக்கு கொண்டு வந்து 32 பேரையும் சிலுவையில் ஏற்றினான் என்று வரலாறு சொல்கிறது. What a man, what a hero. நீங்களும் நானும் தான். வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது அந்த பெரிய விஷயத்திற்கு ஆம் சொல்லுகிறோமா, சிறிய விஷயத்திற்கு சரி என்று சொல்லுகிறோமா என்பதில் தானே நம்முடைய வாழ்க்கை சிக்கி கொண்டிருக்கிறது. நான் ரொம்ப நுட்பமான ஒரு விஷயத்தை சொல்றேன். தலைமுறையை காப்போம்.
இன்றிலிருந்து முயற்சி. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த புத்தகங்கள் எல்லாம் நமக்கானவையா? இல்லை, நம் தலைமுறைக்கானவை. நான் எப்பொழுதும் சொல்லுகின்ற வார்த்தையை சொல்லுகிறேன், எந்த குழந்தையும் நம் பேச்சை கேட்டு வளர்வதே இல்லை, நம்மை பார்த்துதான் வளர்கிறார். ஒரு நுட்பமான பேருண்மையை சொல்லிவிட்டு போகட்டுமா? பெரிய விஷயம் நான் சொல்றது. உங்க பையனோ பொண்ணோ நீங்க எதுவும் சொன்னாலும் கேட்க மாட்டான். கேட்குறானா? கேட்குறாளா? கேட்கறது இல்லையா சார்? உங்க அப்பாவும் இப்படிதான் சார் தலையாட்டினார். ஆனா என்ன தெரியுமா சார், இந்த தலைமுறை தான் பெரியவர்கள் பேச்சை கேட்ட கடைசி தலைமுறை. இன்னும் சோகம் என்ன தெரியுமா? முதல் தலைமுறையின் எதுனா இப்போ இருக்கக்கூடிய ஃப்ரெஷ் ஜெனரேஷனுடைய பேச்சை கேட்க தொடங்கி இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் நாம தான். எங்கள் அம்மாலாம் என் பேச்சு கேட்க மாட்டாங்க வசந்த் சார். பசிச்சு கிடந்தாலும் சாரி சொன்னாதான் சோறு. உயிரா மானமா, சரி பரவாயில்ல, உயிரோடு இருக்கும்போது தான் மானத்தை பற்றி பேச முடியும்னு 3 வேளைக்கு அப்புறமா முடிவு பண்ணி போய் அம்மாட்ட சாரி சொல்லி சோறு வாங்கி சாப்பிட்டுருக்கேன் நான். என் பையனை அப்படி செய்ய முடியலையே என்னால். ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு எனக்கு ஒரு அண்ணன், ஒரு அக்கா, ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி. எனக்கு ஒன்றே ஒன்று. சிக்கி கொண்டோமா? பெரிய விஷயத்த சொல்றேன். எங்கே இருக்கிறோமோ, தமிழ்நாடு அரசு சொல்லுதுங்க நிறைய குழந்தைகளை பெற்றுக்கொள்ளுங்கள்னு. இதே அரசாங்கம் தான் ஒரு 60 வருஷத்துக்கு முன்னால முக்கோணம் போட்டு சோரெல்லாம் ஒட்டுச்சு. நோம் இருவர் நமக்கு இருவர். அப்புறமா வந்தாங்க நோம் இருவர் நமக்கு ஒருவர். பசங்க பார்த்தாங்க, நாம் தான் இருவர், நமக்கு எதற்கு இன்னொருவர். இப்ப இருக்கிற ஜெனரேஷன், நாம் எதற்கு இருவர், அவரவர் பாதையில் அவரவர், ஒருவரே பேருண்மை, ஒருவரே சிறப்பானதுன்னு உட்கார்ந்துருக்கான். நிறுவனம் கட்டமைப்பு குலைகிறதா? நான் சொல்றது பெரிய விஷயம். இப்போ சொல்றேன், நாம் காப்பாற்றாமல் யார் காப்பாற்றுவது இவர்களை? ஷேக்வேராவை கையை கட்டினான் ஒருவன். தூக்கில் போடுவதற்கு முன்னால் அவன் கை கட்ட பொழுது கையை கட்டிய அந்த இளைஞனை பார்த்து ஷேக்வேரா இப்படி சொன்னான், உனக்காகவும் சேர்த்துதானடா போராடி. எந்த சமுதாயம் நமக்கு எதிராக இருக்கிறது என்று நினைக்கிறோமோ அந்த சமுதாயத்திற்காகத்தானே நாம் போராட வேண்டும். நினைச்சு பாருங்க. நான் இப்படி சொல்றேன், எனக்கு இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்கு. நான் இந்த 10 நிமிஷத்துல இந்த 2-3 செய்திகளை ரொம்ப சீக்கிரமா சொல்லிட்டு நான் விடைபெறணும். ஏன்னா அடுத்தது சங்க பாடல்கள் ஒலிக்க இருக்கின்றன. என் பேச்சு எவ்வளவு முக்கியமோ தமிழ் கேட்பது, பாடல்கள் கேட்பது அவ்வளவு முக்கியம் என்று கருதுபவள் நான். பாருங்க, நானும் ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ரீல்ஸ் பார்த்து திடீர்னு ஒரு 30 செகண்ட் ரீல், 30 செகண்ட் என் வாழ்க்கையை மாற்றிய ரீல். அது ரீல்னு சொல்ல முடியாது, ரியல். REEL இல்ல, REAL, ரியல். ஒரு வெள்ளைக்காரன், அது நம்ம நாட்டில் எடுக்கல, வெள்ளைக்காரன். அவன் இப்படி நடந்து போறான், கையில் கேமரா, நடந்து போறான். அவனுக்கு பின்னால் அவனை போட்டோ எடுக்கிறான் ஒருத்தன், அவனை கேமரா எடுக்கிறான். 2 கேமராவும் நமக்கு போகுது முன்னால. அவன் நேராக ஒரு நதி இருக்கு, அந்த நதி கிட்ட போறான். என் வாழ்க்கையில் மாற்றம் நிகழ்ந்தது. உங்க வாழ்க்கையில் மாற்றம் நிகழ்தான்னு பாருங்க, இல்லைன்னா நிகழும். பேரன்பு கொண்டவர்கள் நாம், அறம் சார்ந்தவர்கள் நாம், நிகழும். தமிழ் படித்தவர்கள் நாம், நிகழும். தமிழர்கள் நாம், நிகழும். வரா ஒரு ஆத்த, ஒரு சின்ன படகு வச்சு அவனை ஆத்த கடந்து விடுறாங்க. ஆத்துக்கு நடுவுல ஒரு கல், பெரிய பாறை. அந்த பாறையில் ஏறி உட்காந்துட்டான். அவன் எப்படி ஷூட் பண்றான், ஒரு பெரிய ஒரு மரம், அந்த மரத்தை ஷூட் பண்ணிட்டே இருக்கிறான். திடீர்னு அவனுடைய பேக் பேக்கில் திறக்கிறான். இதெல்லாம் 10-12 செகண்ட்ல முடியுது. பேக் பேக் திறந்து ஒரு பெரிய ஒரு போர்வை எடுத்தா, அது வந்து ஒரு பச்சை கலர்ல இலையெல்லாம் சேர்த்த போர்வை. அதை அப்படியே போத்திக்கிட்டான் மேலே. பார்த்தா அவன் மனுஷன் மாதிரியே இல்லை, ஒரு மரம் அங்கே கிடக்கிற மாதிரி இருக்கு. அதுக்குள்ளேருந்து அவன் கேமரா செட் பண்ணிட்டான். அந்த கேமரால நமக்கு காட்டுறான் ஒரு பேருண்மையை. அதை வெளியிலேருந்து ஒருத்தன் பிடிச்சிட்டு இருக்கான். அந்த கேமராக்காரன் மறைஞ்சு நின்று அதை பிடிச்சிட்டு இருக்கான். ஒன்றும் இல்லைங்க, ஒரு பறவை, பெரும் பறவை கூட்டம் வந்து உட்காருது. அதுல ஒரு பறவை, அது கிட்ட பார்க்கும்போது தான் பால் இருந்தது, பெரிய சிறகு இப்படி பறந்து வருதுங்க.
ஸ்லோ மோஷனில் காட்டுறான், பறந்து வருது, வந்துட்டு இப்படி வட்டம் அடிக்குது, மறுபடியும் போய் உட்காந்துருச்சு, மறுபடியும் வருதுங்க, மறுபடியும் போய் உட்காந்துருச்சு. ஒரு 3வது செகண்ட் வந்ததுங்க, வந்துட்டு அப்படியே தலையை அப்படி உள்ள எடுத்துச்சு பாருங்க, சலுக்குன்னு இவ்வளோ பெரிய மீனுங்க வாயில பிடிச்சிருச்சு. மீன் இப்படி துள்ளுது, அப்படியே போய் அது மரத்தில் கிளையில உட்காந்துட்டு தலையில இருந்து வாயில இருந்து அதை எடுத்து காலில் பிடிச்சிருச்சு. காட்டுறாங்க, எனக்கு உடம்பெல்லாம் அதிருது. காட்டுறான், அந்த வால் அசைது, வாய் திறந்து திறந்து மூடுது அந்த மீனுக்கு. இந்த பறவை இருக்குல்ல, என்ன நினைச்சு தெரியல, கால் தாங்க பிடிச்சிட்டு இருக்கு அந்த மீனை. கண்ணு இங்கே தானே இருக்கும், அதுக்கு 2 கண்ணு. இப்படி பார்த்துச்சிங்க, அதை பார்த்து காலை இப்படி பிடிச்சிது. என்ன நினைச்சுன்னு தெரியல, வாயில மறுபடியும் பிடிச்சிருச்சு மீனை. பிடிச்சிட்டு நேராக பறந்து வந்து தண்ணியில் போட்டுருச்சு. இவன் இருக்கிறானே ஃபோட்டோகிராஃபர், அந்த சினிமாட்டோகிராஃபர் எமகாதக, அவன் அந்த பறவையை விட்டுட்டு அந்த மீனை பிடிச்சாங்க ஃபோட்டோ, அந்த கேமராவில் அதை காணொலியாக அதை பிடிக்கிறான். மீன் உள்ளே போயிடுச்சுங்க. நிறைய நேரம் ஆக்சிஜன் இல்லாதனால துடிச்சு போய் கீழே போயிடுச்சு. கீழே போய் மறுபடியும் உயிர் பெற்று அப்படியே வருதுங்க. மேலே வந்துட்டு இப்படி நின்று ஆடிக்கிட்டே இருந்ததுங்க. நின்னபடியே நீந்திக்கிட்டே இருக்கிற அடுத்த செகண்ட்ங்க 27வது 6வது செகண்ட்ல அதனுடைய பின்புறத்துலேருந்து கட 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 கடகட முட்டை வருதுங்க. நமக்கு என்ன தெரியுமா சொன்னாம, அந்த பறவையை போல் இரு, மீனை சாப்பிடு, முட்டைகளை சாப்பிட்டு விடாத, தலைமுறையை சாப்பிட்றாங்க, தலைமுறையை விட்டுட்டு போ. தலைமுறைக்கானதுதான் எல்லாம். எப்படி விட்டுட்டு போறது இந்த தலைமுறைக்கு ஒரு விஷயத்தை? இதோ இந்த புத்தகங்கள் எல்லாம் தலைமுறைக்கான புத்தகங்கள். குழந்தைகளை இன்றைக்கு, இந்த புத்தாண்டு அன்றைக்கு, இன்றைக்கு ஃபேமிலியோடு வந்தவர்கள் பெரும் பாக்கியம் செய்தவர்கள். கோவிலுக்கு போவதைப் போலவே சிறந்தது புத்தக திருவிழாவிற்கு நீங்கள் உங்களுடைய குடும்பத்தை அழைத்து வந்தது. பெரியவர்களை பார்ப்பதற்கு சமானம் தெரியுமா உங்களுக்கு? இங்கே இருக்கக்கூடிய புத்தகங்களை தரிசித்தது பெரியவர்களை சமாளிப்பது, பெரியவர்களை பார்ப்பது, அவர்களை தரிசிப்பது. அந்த வேலைகளை நீங்கள் செய்திருக்கிறீர்கள். இன்னும் அரை விஷயம் இருக்கிறது. 6:55 சரியாக 7 மணிக்கு முடிக்கிறேன். ஒரு அரை விஷயம்தான். நான் இந்த சகோதரி சொல்வதை வீட்டில் போய் கொஞ்சம் எழுதி பாருங்க. ஏன்னா சொற்கள் அவ்வளவு சீக்கிரமாக புரிவதில்லை. எண்ணங்களுக்கு பலம் உண்டு, ரொம்ப பலம் உண்டு. நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடுகிறதுன்னு நான் அடிக்கடி சொல்வேன். ரூமி. மரணத்தை தேடுகிறீர்களா? வந்துடும். வாழ்க்கை வரும். நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது. நான் இதை போய் காலேஜில் சொன்னேன். 17-18 வயசு பசங்க ஒருத்தன் நின்று கத்துறான். நிஜமாவா மேடம்? நான் எதை தேடுகிறேனோ அது என்னை தேடுகிறது. டேய், நான் சொல்ல வந்தது வேறடா. அவரவர்களுக்கு ஏற்றது போல் தானே புரிந்து கொள்வார். ரொம்ப முட்டியில் அடிப்படம் 12 வருஷமா பயந்துட்டு இருந்தேன். அடிபட்டுச்சே 12 வருஷத்துக்கு அப்புறமா. எதை நீ தேடுகிறாயோ அது உன்னை தேடும். நயாகராவை தொட்டு பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேங்க. 10 வருஷம் தொட்டு பார்த்துட்டேனே. தீவிரத்தன்மை பெரிய விஷயம். நான் சொல்றது, எதை நினைத்தாலும் ஆசைப்படுவது வேறு, ஆசையில் தீவிரத்தன்மை வைப்பது வேறு. இங்க இருக்கிறவங்க எத்தனை பேருக்கு கார் ஓட்ட பிடிக்கும்? லக்ஸுரி கார், நல்ல 80ல தனியா நல்ல மியூசிக் போட்டுட்டு வண்டி ஓட்டிட்டு போன எத்தனை பேருக்கு பிடிக்கும்? எத்தனை பேருக்கும் பிடிக்கும்ல. எங்க தெரியுமா மிஸ் பண்றோம்? பெரிய விஷயம் நான் சொல்றது, குட்டியா தான் தெரியும். யாருக்காரன் அதுல டீட்டெயிலிங் இல்லைன்னா கார் கொடுக்கும். இயற்கை உங்களுக்கு பீச் ரோட்ல கண்டிப்பா தனியா மியூசிக் போட்டு ஓட்டிட்டு வர வாய்ப்பு கொடுக்கும். ஆனா அது உங்க காரா இருக்காது. ஏன்னா நீங்க அதை கேட்கல. எதை கேட்டாலும் டீட்டெயிலிங்கா கேளுங்க. அப்படி விழிப்புணர்வோடு இருங்க. விழிப்புணர்வோடு நாம் இருப்பதற்கு நமக்கு தடையாக இருப்பது எது என்பதை தேடுங்கள். நாம் சொல்லுகின்ற இந்த விஷயத்தை நீங்கள் உங்களுடைய டைரிகளில் இன்றைக்கு எழுதி வைத்துங்கள். உன் காரணங்களால் நீ தோற்கடிக்கப்படுகின்ற பொழுது அந்த காரணங்களின் மீது மட்டும் உனக்கு சந்தேகம் வராதது ஏன்? உனக்காக அவனுக்காக அவளுக்காக இல்லை. எரியறத பிடுங்கனா கொதிக்கிறது அடங்கும். எதை இழுக்கிறது? உன்னிலிருந்து தொடங்கு.
எப்படி என்னிலிருந்து தொடங்குவது? இதுதான் நான் கடந்த 3 மாதங்களாக என்னுடைய மனம் ஆறுகின்ற வரைக்கும் இதை நான் சொல்லிட்டு, முக்கியமா பெண்கள், இளைஞர்கள், பெரியவங்க இருக்கிறோம் இல்லையா, அவங்களுக்கான வாழ்க்கையில பெரிய சோகம் எது தெரியுமா? மனமுறிவு. மனமுறிவு போல் சோகம் வேறு கிடையாது. ஆனா நமக்கு தெரியறதே இல்லை நம் குழந்தைகள் எப்படி அனுபவிச்சுட்டு இருக்காங்கன்னு. அவங்களுக்கு நடக்கிற ஒவ்வொரு பிரேக்கப்பும் ஒரு மனமுறிவு தான். அவ்வளோ வலிச்சு கிடக்குதுங்க. நமக்கு யார் யாரோ ஹீரோ. எனக்கெல்லாம் வந்தியத்தேவன் தான். ஆனா அந்த படம் பார்த்ததுலேருந்து நான் கனவுலலாம் வருவாங்க 9th ஸ்டாண்டர்ட்ல, ஏய் பேபி கம் அப்படின்னு பஞ்சக்கல்ல குதிரையிலலாம் வந்து கூட்டு போவான்னு நினைச்சேன். இப்போ படம் பார்த்துட்டோன்னு நினைச்சேன். நல்ல வேளை வரல. எப்பா, என் வந்தியத்தேவன் வேறு, என் ஹீரோ வேறு, என் புத்தகம் வேறு. ஓஷோ கிட்ட கேட்டா 10 புத்தகங்களில் முதல் புத்தகம், அவர் ஒரேஷியஸ் ரீடர், அவர் 10 புத்தகங்களில் முதல் புத்தகமாக மிர்தாதின் புத்தகத்தை சொல்லுகிறார். என்னிடத்தில் கேட்டால் நான் வேறு சொல்லுவேன். ஒவ்வொருவருக்கும் ஒரு வாழ்க்கை, யாரை போலவும் யாரும் இல்லை. ஆனால் ஃபார்முலாவை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. யூத்துக்கு ஒரு விஷயத்தை அப்படி கொடுத்துட்டு போறேன். நான் ஒரு நாட்டுக்கு போயிருக்கிறேன், அங்கே பேசுகிறேன். ஒரு நல்ல ஒரு பெண்ணம்மா, ஒரு 40-45 இயர்ஸ் இருக்கும், ரொம்ப அழகாக இருந்தா, பயங்கர மேக்கப் போட்டிருந்தா. நான் பேசி முடிச்சிட்டேன். பேக் ஸ்டேஜில் வந்து ஃபோட்டோ எல்லாம் பிடிச்சிப்போம் இல்லையா, அப்படி வந்தா கையை பிடிச்சி தேங்க்யூ 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 தேங்க்யூண்ணா. ஓகே, 8 வருஷமா மனச்சிறையில் இருந்தேன். உங்கள் பேச்சு கேட்டேன், ரிலீஸ் ஆயிட்டேன். தேங்க்யூ. இன்னிலிருந்து நான் வேற போயிட்டா வெளில. நான் இன்னும் யோசிக்கிறேன். 45 நிமிஷம் பேசினேன், 18 பாயிண்ட் பேசியிருக்கேன். எது இந்த அம்மாவை பாதிச்சுது தெரிஞ்சதை நம்ம சுருக்கமாக சொல்லலாமே. நேர குளிரையும் பொறுத்தான், கனடா குளிரையும் பொறுத்தான் வெளியில் ஓடிட்டேன். அது BMW மெர்சிடிஸோ அப்படி தறக்குது. இரு வாங்க, 18 பாயிண்ட் சொன்னேன். எந்த பாயிண்ட் உன் மனசில் ஓடு உடைச்சுது சொல்ல. அதை என்னுடைய மக்களுக்கும் திருப்பி சொல்லுவேன்ல, சொல்லு. அந்த அம்மா சொல்லுச்சு. சொல்லிட்டுமா? 2 நிமிஷம் சொல்லட்டுமா? எல்லாரும் சொன்னதான் சொல்ல, எல்லாரும் போய் உட்காந்துருவேன். வேணாம் வேணாம், உங்களை போலவே நானும் பாட்டுக்காகவும் காத்திருக்கிறேன். பாருங்க, ஒன்றும் இல்லைங்க, இதுதாங்க மேட்டர். இதுதான் சொன்னேன். இன்னைக்கு இந்த செய்தியை எடுத்துட்டு போங்க. நான் இப்படித்தான் எடுத்துக்கொண்டேன். அந்த செய்தியை எப்படி எடுத்துக்கொண்டேன்? இதோ ஒருத்த காட்டு வழியில நடந்து போயிட்டு இருக்கான். நாம தான் அது. அங்க ஒரு பெரிய பாம்பு புத்து, ஒரு கருநாகம் வந்து இப்படி நின்றுச்சு. பாம்பு பயந்து போய் வேற பக்கம் போனான். பாம்புக்கு அரவம்னு பேரு. அது நீங்க எங்க போனாலும் வந்துடும், விட்டுட்டு போனாலும் வந்து நிற்கும். அது வருதுன்னு தெரியாம இவன் நடந்தானா, அது வந்துட்டு காலில் கொத்திருச்சு. இப்போ நாம எல்லாரும் தான் அந்த மனிதன். பாம்பு கொத்தப்பட்டு நிற்கிறோம். என் தமிழ் உறவுகளே, நான் பாம்பு என்று சொன்னது பாம்பு இல்லை. நம் நட்பு, நம் உறவு, நம் வேலை செய்யக்கூடிய வேலையிடத்தில் இருக்கும் உடன்பணியாளர்கள், போட்டியாளர்கள், யார் வேண்டுமானாலும் இருக்கு. இங்க யாராலும் சொல்ல முடியுமா நான் ஒருபோதும் பாம்பினால் கொத்துப்படவே இல்லைன்னு? சரி, இப்போ பாம்பு கொத்திருச்சு. நம்ம எல்லாருக்குமே இருக்க, முக்கியமா பெண்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். பாம்பு கொத்திருச்சு. 2 ஆப்ஷன். 1, பாம்பு கிட்ட போய் நியாயம் கேட்கலாம். நீ என்ன ஏன் குத்துன? அது என்ன நீயா படமா? வச்ச உடனே அது திரும்பி வந்துட்டு விஷத்தை உறிஞ்சிக்கிறது. பாம்பு கிட்ட ஜஸ்டிஃபிகேஷன் கிடைக்காது. அதன் இயல்பு கொத்துவது. கொத்திருச்சு. உங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் என்ன? இப்போ இன்னொரு ஆப்ஷன், யூ கேன் ட்ரீட் த வெனம். கொத்துப்பட்டோம், விஷத்தை கவனிப்போம். இதுதான் செய்தி. டோன்ட் சேஸ் த ஸ்னேக், ட்ரீட் த வெனம். பெரிதினும் பெரிது கேள். இன்னும் பல விஷயங்கள் இருக்கிறது. வாய்ப்பு கிடைக்காமலா போகும்? உங்கள் காதுகளும் இந்த வாயும் சேர்ந்து ஒலிகளை பரிமாறிக்கொள்ளும் அந்த புனிதமான நேரம் இறைவனால், இயற்கையால், அத்தகைய நன்மையை செய்கின்றவர்களால் மீண்டும் வாய்க்கட்டும். புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.